ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு நான் சொல்கிற முக்கியமான ஒரு விஷயங்களெல்லாம் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வைக்கிற சாம்பாரும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 200 கிராம் பருப்புக்கான நான் மெஷர்மெண்ட் தான் நான் சொல்கிறேன். நம்ம வந்துட்டு பருப்பு வேக வைக்கும்போது தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி வேக வைங்க. பூண்டு ஒரு 10 பல், கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சத்தூள் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி வேக. அப்புறம் தனியாக வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, சோம்பு, அப்புறம் 2 காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், அப்புறம் அது கூடவே வந்துட்டு காய்கறிகளில் சேர்த்துட்டு நம்ம என்னென்ன காய் எடுக்கிறோமோ குறிப்பாக மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், இதுதான் வந்துட்டு சாம்பாருக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். சொரக்காய் இருந்தாலும் சொரக்காயும் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா காய்கறியுமே நம்ம சாம்பாருக்கு சேர்க்கலாம். அதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிட்டு அப்புறம் உப்பு போட்டு சாம்பார் பொடியை போட்டு நல்லா வதக்கிட்டு அரிசி கழுவின தண்ணி, அரிசியை 2 தடவை கழுவிட்டு லாஸ்ட் தண்ணியை வந்துட்டு நம்ம சாம்பார் செய்யும்போது நம்ம ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் சாம்பார். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட நல்லா அந்த காய்கறி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு எடுத்து ஊற்றிட்டு ஒரு 2 கொதி நல்லா கொதித்த உடனே அடுப்பை அமர்த்திடுங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி தலைகள் போட்டு இறக்கிடுங்க.